பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதல் ஆனாலும் இதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இன்றைய தினம் தேவன் நமக்கு கொடுத்த வேத பகுதி ஒரு எச்சரிப்பின் வசனம். நம்மளே ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனமாக அது இருக்கிறது. மாதத்தின் கடைசி நாளில், 3ஆம் மாதத்தின் கடைசி நாளில் என்று நம்மளை நோக்கி ஒரு எச்சரிப்பின் வசனம் நம்மளை நோக்கி வருகிறது. நமக்கு எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? எதை நம்ம ஆண்டு கொள்கிறது? தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சுவிசேஷம் தேவனுடைய அன்பும் நம்மளை ஆட்கொள்கிறதா, இல்லை உலகத்தின் அதிபதி நம்மளை ஆட்கொள்கிறதா? அதான் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாமே மறிக்க போறோம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒன்று இருக்கு, நீதிக்கு ஏதுவான காரியங்கள் ஒன்று உண்டு. எல்லாமே மறிக்கத்தான் போறோம், எல்லாமே கட்டாயம் மறிக்கத்தான் போறோம். ஒருவேளை ஏனோக்கு போல தேவனை சந்தரித்து கொண்டு இருந்தோம்னா ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது நம்மளை பொறுத்து உண்டு. தேவனோட சந்தரிக்கிறோமா, எலியா போல எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா அப்படின்றது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, இதெல்லாம் நம்மளும் அதை பின்பற்றணும், அதே போல் நம்மளுக்கும் கிடைக்கும் என்பது தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஊருக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடையாது, எல்லாத்துக்கும் கிருபை. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் அது ஒரு சிலவங்களுக்கு குறிப்பிட்டவங்களுக்கு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து எல்லாத்துக்குமே அந்த கிருபை உண்டு. நம்ம தேவனோட சஞ்சரிக்கிறோமா, தேவனோடு நிற்கிறோமா, தேவனுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவதுன்னு எளியாவால் சொல்ல முடிஞ்சு, நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ இதில் 2 காரியங்கள் பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். நம்ம எதில் இருக்கோம்? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல்னா என்ன? தேவ நீதிக்கேன ஏதுவான கீழ்ப்படிதல். அப்போ தேவ நீதி நம்மகிட்ட செயல்படுகிறதா, இல்லை மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் நம்மகிட்ட செயல்படுகிறதா? உலகத்தின் அதிபதிக்கு அடிமையாக இருக்கிறோமா, இல்லை நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் எதுன்னு அழைக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நொடி பொழுது, ஒரே ஒரு செகண்ட், ஆண்டவரே நான் இனி இந்த பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, பழைய காரியங்களுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மோட கருமையாக இருப்பேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேவன் அதை கடைபிடித்து அதில் நிலைத்து நிற்க உங்களுக்கு பலன் தருவார். தேவன் பலன் தருவார். ஏன் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்றதுல மாதத்தின் கடைசி நாளாகி என்று ஒரு எச்சரிப்பின் வசனமாக தெரிகிறார். இது யாருக்கு எச்சரிப்பு என்பது எனக்கு புரியவில்லை. ஆனாலும் நம்ம அதை கடைபிடித்து நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமா, இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு அடிமையாக இருக்கிறோமா? அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா உலகத்தின் அதிபதிக்கு ஏதுவான பாவம். கடைசி நாளில் நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது, எழுப்பப்படும் போது நம்ம அதுக்கு தண்டிக்கப்படுவோம். நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் இருந்தோம்னா நம்ம தேவனை தரிசிப்பதற்காக நம்ம பரலோகத்துக்கு போவோம். இப்போ நம்ம எதுக்காக அடிமையாகி இருக்கிறோம்? நம்ம எல்லாமே ஒரு விதத்துக்கு அடிமையாக தான் இருந்தே ஆகணும். ஒன்று உலகத்துக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். நடுவில் நான் நீதிமான் அப்படின்னு நான் எதுலையுமே இது பண்ண மாட்டேன், நான் அங்கிட்டும் சார்பாக இருக்க மாட்டேன், இங்கிட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னா அது முழு பாவத்துக்கு அடிமையாது. அதுதான் அது நிறைய பேர் தெரியாமல் நான் நடுநிலைவாதி அப்படிம்பாங்க. நடுநிலைவாதின்றது ஒன்றுமே கிடையாது. ஒன்று பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை நீதிக்கு அடிமையாக இருக்கணும். நடுநிலையில யாராலுமே வாழ முடியாது. அதுதான் சும்மா உலகத்தை ஏமாற்றும் காரியங்கள். இப்போ இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள் இருந்து தேவன் நம்மகிட்ட கேட்குற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, இல்லை நீதியாகிய தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்ம அழைக்கிறார். ஆமென். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கா இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கா என்று நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாங்களே ஆராய்ந்து அறிந்து நாங்கள் உமக்கு அடிமைகளாக இருக்கும்படி எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீதிக்கு ஏதுவான அடிமைகளாக இருக்க எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த எச்சரிப்பின் வசனத்தை புரிந்து கொண்டு 9 வசனங்களை 9 நீதியிலே நாங்கள் நிலைத்து நிற்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீதியுள்ள தேவனாக உமக்கு அடிமைகளாக இருக்கும்படி அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
எங்கள் சிந்தனைகள் மாம்சத்தின் காரியங்கள் அனைத்தையும் 30 பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. 10th எக்ஸாம் ஆரம்பிக்கிறது ஆண்டவரை எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. வரும் பிரயாசம் வீணாக போகாதபடி பாதுகாத்துக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.